ஒரு எப்படின்னா ராகு வந்து ராசி லக்னத்துக்கு வரும்போது வீட்டில் பெரியவங்களுடைய இறப்பு அல்லது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே இருக்கும், இருக்காமல் இருக்காது. வரக்கூடிய பொண்ணு, வரக்கூடிய பையன் ஒரு பெரிய வீட்டிலேருந்து, பெரிய அந்தஸ்தான குடும்பத்திலேருந்து, பாரம்பரியத்தை கொண்டு இருக்கக்கூடிய பெரிய ஒரு இடத்துலேருந்து தான் வருவார். ஸ்தானத்தில் குரு இருக்கனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், அம்மா அப்பா சண்டை, பிரிஞ்சு போயிட்டாங்க. கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். கும்ப ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார், கும்ப ராசி அப்படின்னு எடுத்து பார்த்தா இப்போ லைம் லைட் இருக்கிறதே கும்பம் தான். ஏன் லைம் லைட்டுன்னு சொல்கிறேன்? ராகு வரும்பொழுது படம் எடுப்பாங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து திரைத்துறைகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் மீடியா துறைகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ, அத்தனை பேரும் படம் போடுவாங்க. குரு பார்வை இருக்கிறனால பெரிய பெரிய கேரக்டராக கிடைக்கும். எப்படின்னா ஒரு கிரிமினல் அட்வொகேட்டு, கிரிமினல் லாயர், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ், பெரிய பெரிய இடங்களில் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் வில்ல நல்லவனாக மாறுற மாதிரி சில கேரக்டர்லாம் இப்போ கும்பத்துக்கு கிடைக்கும். அதேமாதிரி கும்பத்தில் ராகு வந்து உட்காந்து குரு பார்வை இருக்கும் பொழுது கும்பாபிஷேகம் நடக்கும். எங்கே நடக்கும்னா கும்பத்தில் நடக்கும். கும்பம்னா கும்ப கோணத்தில் நடக்கும். அப்போ நீங்கள் அதில் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டாக இருந்தே ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஒரு எப்படின்னா ராகு வந்து ராசி லக்னத்துக்கு வரும்போது வீட்டில் பெரியவங்களுடைய இறப்பு அல்லது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து குரு பார்வை இருக்கனால கரெக்டாக 3 இல்லை 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு கல்யாணம் நடக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகிறது. ஸோ கும்பராசியில் பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ராசி அல்லது லக்னத்துக்கு ராகு வரும்பொழுது கண்டிப்பாக வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை, வேறு பேசக்கூடிய நபர்களை நாம் திருமணம் செய்யக்கூடிய, காந்தர்வம் ஏற்படக்கூடிய, லவ் ஏற்படக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீட்டில் பச்சை கொடி காட்டிடுவாங்க. பச்சை கொடி கண்டிப்பாக காட்டுவாங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தின் மூலியமா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே இருக்கும், இருக்காமல் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. குரு பார்வை இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எந்த டைம் பீரியடில் பார்க்கணும், ஒரு 5 நாள் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். அதுவும் May 15th to 20th அந்த 5 நாள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம். பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக பாதிக்கும்னு சொல்கிற மாதிரி இல்லை. குரு பார்வை வந்துடுத்து. ஸோ பேசிக்கலி நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு ஒரு பார்வை கிடைப்பது, அது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாக இருக்கனால ஹியூஜ் லக். ஹியூஜ்னா ஹியூஜ் லக்கு. வரக்கூடிய பொண்ணு, வரக்கூடிய பையன் ஒரு பெரிய வீட்டிலேருந்து, பெரிய அந்தஸ்தான குடும்பத்திலேருந்து, பாரம்பரியத்தை கொண்டு இருக்கக்கூடிய பெரிய ஒரு இடத்துலேருந்து தான் வருவார். நிறைய பேர் ஃபாரினில் சிட்டிசன்ஷிப் ஆகிருக்கக்கூடிய பையனாக கூட வருவார். ஸோ சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய ஏற்றம். 2வது 10ஆம் இடத்துக்குரிய ஸ்தானத்துக்கு பார்வை பலத்தினால் மிகப்பெரிய யோகத்தை கொண்டு இருக்கக்கூடிய நன்மைகளில் தொழிலில் நல்ல வெற்றி உண்டு. சுய தொழில் தொடங்கணும்னா இப்போ டைம் நன்னா இருக்குன்னு சொல்லலாம். அதனால் தாராளமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இரட்டை குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். புதன் வீட்டில் குரு இருக்கனால பொதுவாகவே மைண்ட் லெவல் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டிசம் மாதிரி இருக்குது, இல்லைன்னா ஒரு ADHD மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து தேவையில்லாத அந்த மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்குது, டிஸ்லெக்சர் மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருந்தால், அந்த மாதிரி குழந்தைகள் யார் இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மருத்துவம் கண்டுபிடிக்கப்படும். அதாவது மருந்து புதுசாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம், அலோபதியாக இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் மருந்து கண்டுபிடித்து அந்த குழந்தைகளுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதனால் கும்பராசியில் பிறந்த பல குழந்தைகள் நன்றாக போகிறாங்க, நன்றாக மாற போகிறாங்க, இயல்பாக மாற போகிறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், அம்மா அப்பா சண்டை, பிரிஞ்சு போயிட்டாங்க,
அதனால் தாத்தா பாட்டி கூட நான் இல்லவே இல்லை, நான் பிறந்தலேருந்தே ஹாஸ்டலில் வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இனிமேல் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். அது ஒரு நற்செய்தி. ரெண்டாவது, கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியில் கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். வீட்டில் புதுசாக வண்டி வாகனங்கள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்லாம் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால் கும்பராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணால் போகிறோம் ரெடி அப்படிங்கிற நிலைமைகள்லாம் இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ மோரல்லஸ் ஒரு சந்தோஷத்தின் ரீதியாகவும் சரி, பொருளாதாரத்தின் ரீதியாகவும் சரி, ஆல்மோஸ்ட் 90% வந்து கும்பத்துக்கு செம்ம டைம். ஏன்னா ஜென்மத்திலேருந்து சனி வெளியே போயிட்டார் அப்படின்னா இந்த வடிவேல் காமெடி சொல்ற மாதிரி ரங்காராவுடைய தலையை யார் பிடிச்சிருக்காங்களோ இப்போ அந்த தலையை ஒரு எடுத்துட்டாரு, இன்னொருத்தர் பிடிச்சிட்டார். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில அந்த என்டையர் ப்ராப்ளம், என்டையர் செட் ஆஃப் ஜோனே வந்து கிளியர் ஆக போகுது. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பெரிய சந்தோஷம்தான். கும்பராசிக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், ராகு வந்து ராசி லக்னத்துக்கு வந்து குரு பார்வை செலுக்கும் பொழுது ராகு இருக்கக்கூடிய இடம் கும்பகோணமாக இருக்கிறதுனால கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகானுடைய சமாதி, ஜீவ சமாதி, விஜேந்திர சுவாமிகளுடைய சமாதி, அதே மாதிரி ஸ்ரீமன் வியாசராஜருடைய சமாதி, அதாவது நான் சொல்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்வது, குரு பார்வைப்படுகிறதுனால அங்கே போய் ஒரு நாளாக நீங்கள் இருந்து சுவாமிக்கு நீங்கள் உங்களுடைய ஹஸ்தோதகம் கொடுத்துட்டு வருவது அல்லது அவங்களுக்கு உணவை கொடுத்துட்டு வருவது, அன்னதானத்துக்கான பணம் கட்டிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய லாபத்தையும் கண்டிப்பாக பெரிய வெற்றியும் கொடுக்கும்ங்கிறது டவுட் இல்லாம. குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவா ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண